தந்தையும் மகனும் ஒன்றாக மேடையை அலங்கரிப்பதற்கான வேலைகள் பனையூரிலிருந்து வேகமெடுத்திருக்கின்றன என்று செல்போனில் பேசிக்கொண்டே வந்து வம்புக்கு மாம்பழ துண்டுகளை பரிமாறிய சிஷியை முடிவுகள் இனி பனையூரில் இருந்துதானா என்றபடி அரசியல் கச்சேரியை தொடங்கி வைத்தார். பாமக வன்னியர் சங்கம் எல்லாவற்றையும் இனி நீயே பார்த்துக்கொள் என்று முதல் சந்திப்பின் போதே அன்புமணியிடம் மனம் திறந்திருக்கிறார் ராமதாஸ். அந்த மகிழ்ச்சியில் கடந்த ஜூலை 13ஆம் தேதி இரவு தோட்டத்திற்கு சென்ற அன்புமணி பாமகவின் 38ஆம் ஆண்டு விழா, அதில் நிறைவேற்றப்படவிருக்கும் தீர்மானங்களை குறித்தும் ராமதாஸிடம் ஆலோசித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஜூலை 15ஆம் தேதியன்று பனையூர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்திய அன்புமணி ஆண்டு விழா குறித்தும் விரிவாக பேசியதுடன் தான் வகிக்கும் தலைவர் பதவி வரும் 1ஆம் தேதியுடன் முடிவடைவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே பதவியில் நான் தொடர்வதை தீர்மானிக்கப் போகும் பொதுக்குழுவில் ஐயாவும் நானும் ஒரு சேர மேடையேறப் போகிறோம். அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார் அன்புமணி. ஆனாலும் ஒருங்கிணைப்பில் சிக்கல் நீடிக்கிறது போலவே உண்மைதான். ராமதாஸின் ஆதரவாளர்களில் ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்ட சிலரை தவிர்த்து தனக்கு சரிப்பட்டவர்களை மட்டும் ஒன்று சேர்க்க நினைக்கிறார் அன்புமணி. அந்த லிஸ்டில் இருந்து பேராசிரியர் தீரன், முனிராஜ், ம.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 15 முக்கிய புள்ளிகளை ஜூலை 14ஆம் தேதி பனையூரில் ஆஜராக சொல்லி குறுஞ்செய்தி அனுப்பியிருந்த நிலையில் தீரன் உள்ளிட்ட 5 பேர் மட்டுமே அன்புமணியுடன் கைகோர்த்தனர். முனிராஜ், ம.க. ஸ்டாலின் மற்றும் சேலம் டீம் அழைப்பை புறக்கணித்துள்ளதால் அன்புமணி கடும் அப்செட். தந்தையின் ஆதரவாளர்கள் மீதான கோபத்தை குறைத்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்தால்தானே தலைவருக்குரிய மாண்பு வெளிப்படும் என அவரின் நல விரும்பிகள் புலம்புகிறார்கள். செப்டம்பருக்குள் திமுக மாஜி அமைச்சர் ஒருவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறதாமே. அவர் வேறு யாரும் அல்ல, ஏவா வேலுதான். பொதுச் செயலாளர் பதவியை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் துரைமுருகனின் சீனியாரிட்டியை காட்டி வேலுவுக்கு ரெட் கார்டு போட்டது தலைமை. இதனால் வேலு மனமுடைந்து போக அவரை தேற்றுவதற்காக துணை பொதுச் செயலாளர் பதவியை செப்டம்பர் இறுதிக்குள் வழங்குவதற்கு சம்மதித்திருக்கிறது தலைமை. உச்சபட்ச விரக்தியில் இருக்கிறாரமே இலை கட்சியின் மணியானவர். இருக்காதா பின்ன? அரசியல் தன் நிலையை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அவரை உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு ஒன்று இன்னும் டரியல் ஆக்கியுள்ளது. அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சியில் 54 இளநிலை உதவியாளர்கள் ஒரே நாளில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் முறைகேடு நடந்திருப்பதை உறுதி செய்த உயர்நீதிமன்றம் அனைத்து நியமங்களையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. இந்த உத்தரவு வேலுமணியின் எதிர்முகாமை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வேலுமணியின் செல்வாக்கில்தான் முறைகேடான அந்த நியமங்களை செய்துள்ளனர். இந்த நியமன பின்னணி பற்றி விசாரணை நடத்தி ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வேலுமணிக்கு எதிராக வழக்கு தொடரவும் தயாராகி வருகிறார்கள். எடப்பாடியும் மணியானவரையும் வெறுப்பேற்ற தயாராகியிருக்கிறாராமே சுவாமி. அப்படி ஒரு தகவல் எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து கசிகிறது. எடப்பாடி தன் துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க மறுத்து கோவையில் தொடர்ந்து தன் ஆதரவாளர்கள் கூட்டங்களை கூட்டி தலைமைக்கு சவால் விட்டார் அல்லவா வேலுமணி. அதற்கு பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. வேலுமணியின் சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூரில் போட்டி நிகழ்வு ஒன்றை பிரம்மாண்டமாக நடத்தி மணியை வெறுப்பேற்ற காய் நகர்த்தி வருகிறார். இதை அறிந்தும் சூடாக்கிவிட்டார் மணி. கமலாலய தலைமை சற்று அரண்டு போய் இருக்கிறதாமே. என்ன விவகாரம் சுவாமி? 2024 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட 2026 தேர்தலில் தமிழக பாஜகவால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இதனால் கோபமடைந்த டெல்லி மேலிடம் தமிழக பாஜக தலைமையை கண்காணிக்க பெங்களூருவில் செயல்பட்டு வரும் தனியார் உளவு அமைப்புக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறது. தினந்தோறும் தமிழக பாஜக முன்னணி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை ஸ்கேன் செய்து டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டுமா?